ஷாஃப்ட். ஷாஃப்ட்ன்றப்ப இது இரண்டு வகையான லோடு தாங்கும் அப்படின்னும். ஏற்கனவே ஷாஃப்ட்ல வந்து ரெண்டு வகையான லோடு தாங்க. எந்த தியரி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. மூமெண்ட்டும் பெண்டிங் மூமெண்ட்டும் ட்விஸ்டிங் மூமெண்ட் தான். எந்த தியரி யூஸ் பண்ணுவீங்க? ஆடியன்ஸ் மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி. அது ஆல்ரெடி நம்ம கொஸ்டினா பார்த்துட்டோம். இருந்தாலும் மைண்ட்ல ஒட்டியிருக்காரு. எனவே ஒரு வாட்டி பார்த்தாலும் மனசு நிற்காது. எல்லாரும் பார்த்துட்டு சொல்றான் இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலும் பிடிக்காது, ஆனா பார்க்க பிடிக்கும். அப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணாதான் பிடிக்கும். நீங்க என்னன்னா சாயந்தரம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையில் ஏறணும். ட்விஸ்டிங் மூமெண்ட் ஷாஃப்ட் வந்து ட்விஸ்டிங் மூமெண்ட் பெண்டிங் மூமெண்ட் சப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தியரி. ஆனா இப்போ நம்ம டெக்னிக்கல் சாம்பியன் சபரிவே என்ன கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் 505. An axle is subjected to an axle is subjected to bending only option வந்துட்டார். क्वेश्चन இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. an axle is subjected to உடனே ஆன்சர் போயிட்டார். bending only, b direct load only, d direct load only, c torsion only, c torsion only, d bending and torsion, b bending and torsion only. இப்ப ஆக்சல்ன்றது ஒரு ஷாஃப்டோட வகை தான். ஆக்சல்ன்றது ஒரு ஷாஃப்டோட வகை. ஆனா எந்த ஆக்சல்னா யார் மட்டும் இருப்பா அப்படின்றது தான் கேள்வி. ஆக்சல்னா யார் மட்டும் இருப்பா அப்படின்னா ஆக்சல்ல இருக்க வேண்டிய லோடு வந்து பெண்டிங் லோடு மட்டுமா, டார்ஷன் லோடு மட்டுமா, பெண்டிங் அண்ட் டார்ஷனா, இல்ல ஆக்சல் லோடா அப்படின்றது தான் சபரிவேலுக்கு கொண்டு வந்த கேள்விக்கான இது. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஒரு ஹோட்டல் ஃபேமஸ். என்ன ஹோட்டல்னா A to B. சரியா? A to Bனா அடையார் ஆனந்த பவன் சொல்லுவாங்க. நம்ம போய் சாப்பிட்டா வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம ஆக்சல் A ஃபார் ஆக்சல் ஏக்கு வந்து B ஃபார் பெண்டிங் லோட் ஒன்லி. ஆக்சல்னா ஒரு ஷாஃப்ட். அந்த ஷாஃப்ட் பெண்டிங் லோட மட்டும் தாங்குச்சுன்னா அந்த ஷாஃப்ட் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க இன்ஜினியர்? ஆக்சல்னு கூப்பிடுவோம். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இஸ் பெண்டிங். A. அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.